ஹலோ மக்களே, வணக்கம். ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு ஒரு புடி போட்டுருவோமா? வாங்க நண்பர்களே. சரி, நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி நம்ம போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. நான் என்னுடைய ப்ரொஃபைலை பார்க்குறேன். என் ப்ரொஃபைல் பார்த்தா நான் 20 மேட்ச் விளாண்டுருக்கேன். அதில் 12 மேட்ச் வின் பண்ணிருக்கேன். தொடர்ந்து 7 மேட்ச் வின் பண்ணிருக்கேன்னா பார்த்துக்கோங்களேன். மொத்தத்தில் 8 மேட்ச் தோற்றுருக்கேன். பேட்டிங்கில் நான் 64 பால் அடிச்சிருக்கேன். அதில் 28 சிக்ஸு, 8 ஃபோர் அடிச்சிருக்கேன். 3 டக் அடிச்சிருக்கேன். 7 வாட்டி அவுட் ஆயிருக்கேன். பால் பார்த்தீங்கன்னா 74 பால் போட்டிருக்கேன். 6 நோ பால், 1 ஒய்டு போட்டிருக்கேன். விக்கெட்டு 11 விக்கெட் எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க மக்களே. சரி, இப்போ போயிடுவோமா நம்ம மேட்ச்சுக்கு? விளாட்லாமா? நேற்றா கராச்சியில் விளாண்டோம். இன்றைக்கி மும்பையில் விளாடுவோமா? இல்லை, வேண்டாம். இன்றைக்கி அடேலைடு அப்படின்னு ஒரு இதில் விளாட போகிறோம். ஸ்பெல்லிங் தப்பாக இருந்துச்சுன்னா முடிச்சுக்கோங்க. இன்றைக்கும் ஆட் வருது மக்களே. ஆனால் நேற்று மாதிரி பொண்ணு வரல, அதான் எனக்கு வருத்தம். இன்றைக்கி நம்மளை மாதிரி ஒரு கெஸ்ட்டு தான் வந்திருக்காங்க. பாகிஸ்தான்லேருந்து. ஆடுறோமா? யார் ஃபஸ்ட்டு பேட்டிங்க? நம்ம தானே. சரி, எடுத்துருவோம், கலகிடுவோம். எல்லா பாலும் 6 தான். எல்லா பாலும் 6 இல்லைனாலும் கண்டிப்பாக ஒரு 6 அடிப்போம். ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இப்போவே. வரான் அடிக்கிறான் பாரு 6. ஐயோ, சாரி மக்கள், டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டேன். பாடா போடுறா. ஏங்கிட்டேவா 6டா. நான் ஹேட்ரிக் அடிக்காம பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் 2 பாலும் 6 அடிச்சிட்டேன்னா ஹேட்ரிக்டா. மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. 6 அடிச்சிட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடிக்கணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ, சரி 4ஆவது போகுமா? சரி, விழுந்து வாரி பிடிக்கிறான்டா என் பாலை. எவ்வளோ? 2 ரன்னு. ஹேட்ரிக் அடிக்க முடிக்கல மக்களே. சரி, நெக்ஸ்ட்டு 3 பால் இருக்குல்ல, அது ஹேட்ரிக் அடிச்சிருவோம். என்ன சொல்கிறீங்க மக்களே? 6 அடிச்சிட்டோம்ல. நாங்கள் தான் எப்பவுமே நாங்கள் தான். ஒயிட்டில் வைக்கலாம் பாருங்க. பையன் ரொம்ப பயத்தில் இருக்கிறான் பையன். ஐயோ மக்களே, என்ன ஆயிடுச்சு? சரி, இப்போ பிடிக்கலன்னா 3 ரன்னா? 2 தான் மக்களே போயிருக்கு. அடுத்த பால் 6 அடிச்சிட்டேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. 6 அடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. என்னடா குட்டுனே வருது, பர்ஃபெக்ட் வர மாட்டேங்குது. விழுந்து வாரி பிடிக்கிறான்டா. எவ்வளோ? 2. மொத்தம் 18 ரன்னு. 19 ரன் அடிச்சானா அவன் வின் ஆகிடுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு பாலே அவனை நான் தோக்கடிக்கிறேன். என் பால் யாராலையும் 6 அடிக்கவே முடியாது. உங்களுக்கே தெரியும். பாகிஸ்தான்காரனாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான்காரன் இல்லைனாலும் சரி, கரெக்டாக அடிக்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட் பாலே நான் பவுல் எடுக்கிறது சான்ஸ் இருக்குது. சொன்னல மக்களே, 4 போக கூட சான்ஸ் இருக்கு. ஆனால் 6 போக சான்ஸே இல்லை. 3 ரன்னு. இதெல்லாம் ஒரு ரன்னா அப்படின்னு சொல்கிறான் மக்களே. நான் அடிக்கிறேன் பாருங்க மக்களே. 6 அடிச்சிட்டானா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. 6 அடிக்க மாட்டான் மக்களே. நான் பேசுகிற ஸ்லாங் உங்களுக்கு பிடிச்சிருக்குண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கலண்ணா அப்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. இந்த பால் 6 அடிச்சிட்டானா நான் இனிமேல் வீடியோவே போட மாட்டேன் மக்களே. சொல்லலையா மக்களே? நம்ம 6 அடிக்கவே முடியாது மக்களே. பாகிஸ்தான்காரனுக்கு கொம்பா முளைச்சிருக்கு. அவன் மட்டும் 6 அடிச்சிட்டானா நீங்கள் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருங்க. உருண்டுட்டே போகுது மக்களே. 2 ரன் தான். அவனால் அடிக்கவே முடியாது மக்களே. நாங்கள்லாம் ஷோவாக போடுவோம் பவுலிங்கே. அப்பாடியோ மக்களே, 1 ரன் தான் மக்களே. இப்போ 6 அடிச்சிட்டாலும் பிரச்சனை இல்லை. அவனால் இது பண்ண முடியாது மக்களே. இந்த பால் 6 அடிச்சிட்டாலும் பரவாயில்ல மக்களே. ஆனால் என் பால் யாராலையும் 6 அடிக்க முடியாது மக்களே. இந்த மேட்ச்சும் நம்ம தான் வின் பண்ணியாச்சு மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க மக்களே. வட்டாமமே டுர்.